துலா லக்கணம் காலபுருஷனுடைய 7ஆம் இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்குலாம் இயல்பான போராட்டமும் எதிர்நீச்சலும் இயற்கையாகவே ஆண்களாக இருந்தால் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் இருந்து இண்டஸ்ட்ரியல் ஓனரும் இவங்க. துலா லக்கணத்துக்கு குரு 10 உச்சம் 3 6 குடையவர் 6 குடையவர் 10 உத்தியோகம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தை கொடுத்த உடனேயே அது காலபுருஷன் 4 12 அழகான சொத்தை கட்டி சொத்து வாங்கிடுவோம். 2ஆம் பாவங்கிறது காலபுருஷனுக்கு 8. இதெல்லாம் இன்சூரன்ஸ் வீடு. அப்போது அதன் ரீதியாக வரக்கூடிய பணங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு தொகையாக வரும். எதிர்பாராத பணவரவும் சொல்லுவாங்க. படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சம் பெற்றாலும் அது 4ஆம் பாவத்தை பார்த்துது. கல்வியில் நல்ல மேன்மை அடைகிறதுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான துலாம் ராசிக்கு உண்டு. லட்சுமி நரசிம்மரை இவர்கள் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு ப்ராப்ளங்கள் தீரும். அதில் சுவாதி நட்சத்திரக்காரர் முருகனை தரிசனம் பண்ணிக்கும். குரு 6ஆம் பாவம். அப்போ இதுவரைக்கும் உத்தியோகத்தில் எனக்கு ஒரு எந்த மாற்றம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்ற புறாமே இப்போ ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றது? இது நம்ம லக்னத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். துலாம் ராசி துலா லக்னம் சொல்லுங்க ஐயா. இப்போ துலா லக்கணம் காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இயல்பான போராட்டமும் எதிர்நீச்சலும் இயற்கையாகவே இருக்கும். ஆண்களாக இருந்தால் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் இவங்க தான். இண்டஸ்ட்ரியல் ஓனரும் இவங்க தான். ரெண்டுமே எப்படி வருவாங்க? ஓனர் வேலை செய்கிறவங்க. ஆமாம், அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் அவங்க தான். ஒரு ஃபேக்ட்ரி ஓனராகவும் இவங்க தான் வருவாங்க. எல்லாம் உழைச்சி வர்றது தான். இன்னொன்று, மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரங்களும் இங்கே தான் இருக்காங்க. கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவங்களும் இங்கே தான் இருக்காங்க. பணிபுரியணும்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் நீங்கள் இது பெண்ணாக பண்ணால் ப்ரொஃபஷனல் டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான். உங்களுக்கு அந்த லெக்சர் போஸ்ட்டு, ப்ரொஃபஸர் போஸ்ட்டு, டீச்சிங் போஸ்ட்டு இது இயற்கையாக இருக்கும். இன்றைக்கி ஆனால் அன்றைக்கி வெளிநாட்டில் போய் ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. குரு என்ன செய்கிறாரு? 10 வந்துச்சுன்னா பதவியை கெடுத்துரும், அது இதுன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. துலா லக்கணத்துக்கு குரு 10 உச்சம் 3 6 குடையவர் 6 குடையவர் 10 உத்தியோகம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தை கொடுத்த உடனேயே அது காலபுருஷன் 4 12 அழகான சொத்தை கட்டி சொத்து வாங்கிடுவான். குரு சனி சாரத்திலே இருக்கார். சனி சுக பஞ்சமாதிபதி. அப்போ இந்த குரு 10 வந்த உடனேயே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கொடுத்துரும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்துரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறனால சனியோட வீடு, அதனால் இவனுக்கு சுகமேன்மைக்கு வீடு வாசல் வண்டி வாங்கணும், இதை கடன் கொண்டு இவங்களுக்கு கொடுத்துரும். உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு அதை கொடுத்துரும். அதே குரு 6ஆம் பாவம். அப்போ இது வரைக்கும் உத்தியோகத்தில் எனக்கு ஒரு எந்த மாற்றம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்ற ஒரு புறமே இப்போ ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துரும். அப்போ பக்காவாக அந்த குரு பயிற்சி துலா லக்கணத்துக்கு அற்புதமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்க தான் ஜீவசமாதி வழிபாடு, மகான்களுடைய வழிபாடு, இதுக்கு போனால் ரொம்ப விசேஷம். இதை பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். துலா லக்கணத்துக்கு குரு பயிற்சி சூப்பர். துலா லக்னத்துக்கு சொல்லிட்டாங்க. துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமையுதுமா மணிமேகலைமா? ஆசைகள் அதிகம் கொண்ட பேரும் புகழுக்காக அதிகமாக மெனக்கூடிய ராசியில் துலாம் ராசி முக்கியமான ராசி. அவர்களுக்கு வணக்கம். அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கும்போது 2 6 10ங்கிற பொருளாதாரத்தை தான் இண்டிகேட் பண்ணுது அந்த குரு பயிற்சி. அவள் என்னென்னா ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமானது, ஒரு சேமிப்பு சம்மந்தமானது, ஆர்டி சம்மந்தம் இதெல்லாம் ரொம்ப அமௌண்ட் போட்டு வச்சுட்டு சிறுசாக, ஏன்னா 3ங்கிறது சிறு சேமிப்பு 10 இருக்கிறனால அது அந்த மாதிரி டெபாசிட் போட்டிருக்கிறவங்க. ஏன்னா 2ஆம் பாவங்கிறது காலபுருஷனுக்கு 8. இதெல்லாம் இன்சூரன்ஸ் வீடு. அப்போது அதன் ரீதியாக வரக்கூடிய பணங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு தொகையாக வரும். எதிர்பாராத பணவரவும் சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக லாட்ரி சீட்டு யோகம்னு போகக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் ஆர்டி இது போட்டு வச்சுருந்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பலன்கள் இப்போ பேசும். ஏன் அப்படின்னா பொதுவாக உச்சம் பெற்று குரு பார்க்கறதுனால தான் நல்ல பலனாக சொல்கிறோம். ஆனால் இப்போ அந்த இடத்துல ஒரு பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு விபத்து, அதன் ரீதியாக பணம் அப்படிலாம் கூட வரும். மொத்தத்துக்கு தனவரவுங்கிறது எதிர்பாராத தனவரவு, பெரும் பண வரவு இதெல்லாம் வரும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிற குரு இன்னும் கொஞ்சம் தொழில் ஏதாவது பிரான்ச் மாதிரி ஏதாவது பண்ணலாமா, லேபர்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்து ஓனர் பொசிஷனுக்கு நம்ம போகலாமா, நம்ம வேலை செஞ்சுட்டு போய் நம்ம தொழிலதிபர் ஆகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்கெலாம் உண்டான வாய்ப்பு. இப்போது
இப்போ கேமரா அதாவது இப்போ நம்ம இப்போ கேமராமேன் இவங்களாம் இருந்தாங்கன்னா, நம்ம சொந்தமா ஸ்டுடியோ வைக்கலாம். அப்படிலாம் ஏன்னா 3ஆம் அதிபதி கேமரா ஸ்டுடியோ தானே. அப்போ அது நம்ம உச்சம் பெறுவதுனால நம்ம சொந்தமா வச்சா என்ன? அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வந்து இப்போ துலாம் ராசிக்கு உண்டு. அப்போ திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல துலாம் ராசிக்கு திருமண யோகங்கிறது 5ல ராகு இருக்காரு. இது இப்ப நம்ம ஜாதி மாத்தி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல துலாம் ராசிக்கு கொஞ்சம் கலப்பு திருமணங்கள் அப் அல்லது வெளிநாட்ல வேலை பார்க்கக்கூடியவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது. இங்கிருந்து வெளிநாடு போற ஆசையில அந்த வரன்கள செலக்ட் பண்றது. இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க வரன்கள் லிஸ்ட்ல புள்ளைகள எடுக்கும்போதே வெளிநாடு சம்மதம் தான் அதிகமா வரன் வருது. நம்ம நாட்ல இருக்கிறத விட. பிசினஸ் மேன் வெளிநாடு ஓகே அப்படின்னு தான் வருது. ஐடி மாப்பிள்ளைன்னு தான் கேட்குறாங்க. அப்ப வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரன்கள் வருவதற்கு வாய்ப்பு. நம்ம நாட்ல இருக்கிறதுக்கு ராகு கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆ படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்ப துலாம் லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்றாலும் அது 4ஆம் பாவத்த பாக்குது. அப்ப 4ஆம் பாவத்த பார்க்கும்போது என்னன்னா, 2ம் பாக்குது, 4யும் பாக்குது. அப்ப வந்து கல்வியில நல்ல மேன்மை அடையறதுக்கு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான அம்சம் துலாம் ராசிக்கு உண்டு. அதே மாரி அரசியல் ஏதாவது பண்றவங்க, அ அரசாங்கத்தினாலோ, அரசியல்னாலயோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறவங்கலாம் கூட உண்டு. நெறைய பேத்துக்கு இன்னும் கவர்மெண்ட் ஜாப்ல நெறைய ஜாப் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பு டீச்சர்ஸ்லேருந்து, பேங்க்லேருந்து நெறைய பேத்துக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் அலாட் ஆவறதுக்குலாம் துலாம் லக்னத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி வேற ஃபேவரா இருக்கார்ல 6ல. அப்ப உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு, அரசியல்ல இப்ப திடீர்னு நினைக்கிறதுல அது எதிர்பாராம நெறைய பேர் அரசியல்ல சம்பாதிக்கிறதுக்குலாம் அருமையான வாய்ப்பு. என்ன வழிபாடு செய்யலாமா? வழிபாடு இப்ப துலாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாரி 10ஆம் இடத்துல அ குரு வந்து சனியோட பார்வையில அதாவது குருவுடைய பார்வையில சனியும் இருக்கிறதுனால, எனக்கு தெரிஞ்சு ஐயா செஞ்ச மாரி ஒரு கோமாதா வழிபாடு, சாமிகளுக்கு பாலாபிஷேகங்கள் சம்மந்தப்பட்டது, அபிஷேக ஆராதனைகள் வழிபாடு, சித்தத்துவ அடிப்படையில ஜீவசமாதி வழிபாடு. இது பெஸ்ட்டா இருக்கும். சிறப்புமா. இப்போ ராசி ரீதியா சொல்லிட்டீங்க. நட்சத்திர ரீதியாக துலாம் ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது ஈஸ்வரன் ஐயா? துலா ராசிக்கு நம்ம குரு வந்து 10ல தான் இருப்பாரு. அதுவும் துலா ராசிக்கு 3, 6, 10 கூடைய. தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. 3ஆம் இடம் தான் முயற்சி. 6ஆம் இடம் கடன். கடன் வாங்குதல், கடன் ஆக்குதல். இப்ப எப்பவுமே 6 கூடை 10ல இருந்தா வெற்றியை பெற முடியாது. நிச்சயமா கடன்காரன் ஆயிடுவார். அப்போ இந்த துலா ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி முடிகிற வரலும் எக்காரணத்தை கொண்டும் புதிய முயற்சிகள் எடுக்கூடாது. தொழிலுங்கிற விஷயத்துல எடுக்கக்கூடாது. எடுத்தாங்கன்னா அது நிச்சயமா ப்ராப்ளம் பண்ணும். இப்போ சனி நல்ல இடத்துல தான் இருக்கார். அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம துலா லக்னத்துக்கு மிக கொடிய பாவி குரு. அது 10ல தான் இருக்கார். அப்போ ஈசனூர் 10ல இறந்துண்டு வாழ்ந்தது. அரகர ஐயமிட்டு உண்ணாரப்பான்னு அந்த காலத்தில் பழமொழி. அப்போ அதனால் அது நமக்கு அது பலம் கிடையாது. அது உச்சம் பெற்று நம்ம 2ஆம் இடத்தை நம்ம பார்த்தோன்னா வாக்கு சுத்தமாக இருக்கும். வாங்கின கடனை கட்டித்தானே ஆகணும். வாக்கு சுத்தமாக இருக்கணும். அது கொடுக்கல் வாங்கல் நம்ம இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தன்மானத்தை இறங்கி போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் புதிய முயற்சி செய்யும்போது கடன்காரன் ஆக்கிவிடும். எக்காரணத்தை கூட கடன்காரன் ஆக்காமல் விடாது. ஏன்னா அது அவ்வளோ பலமாக இல்லை. ஏன்னா இப்போ அதை நட்சத்திரத்தை நம்ம பார்க்குற போது இப்போ நம்ம வந்து குரு அங்கே இருக்காரு அப்படின்னா இங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, நம்ம விசாகம் இருக்கும். அதை 3 நட்சத்திரங்கள் தான் இருக்கும். அதனால் அது முரண்பாடாக தான் இருக்கும். முரண்பாடாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்தவரையிலும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் நடந்தால் இப்போ நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் இது யார் யார் அதை எந்த ஒரு சூழ்நிலையை அது நம்ம தொடும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ துலா லக்னத்துக்கு நமக்கு வந்து உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஜோசியத்தில் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து சரி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால தான் பெட்டுக்கு போகிற அளவுக்கு வரும். அப்போ அதை நாம் பார்க்குற போது அதே சரி நமக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்போம். அப்போது முயற்சி எடுக்கக்கூடாது. நம்ம வந்து 8ஆம் இடத்தை நம்ம பார்க்குறாரு. 8ஆம் இடம் தான் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிப்பது. கடன் வாங்கிட்டா அதை கட்ட முடியாது. அதனால் புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துலா லக்னத்துக்காரர் எப்பவுமே நம்ம வந்து போகத்தில் பெரிய ஆளுங்க.
அது அதனால இப்போ மனைவிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறேன். அதனால சனி பார்க்கறதுனால நம்ம வந்து குடும்பத்துக்குள் பிளவுகள், பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்துரும். அதனால அவிங்க அந்த வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம். பொதுவா பொதுவா ஜெனரலா. ம். லட்சுமி நரசிம்மரை இவர்கள் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு ப்ராப்ளங்கள் தீரும். அதில் சுவாதி நட்சத்திரக்காரர் முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ பொதுவாகவே நம்ம லட்சுமி நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம். துலா லக்னம்னா சுக்கிரன் தான். சுக்கிரங்கிறது லட்சுமி தான். அதனால லட்சுமி நரசிம்மரை நம்ம தரிசனம் பண்ணுகிற போது அது ப்ராப்ளங்களை குறைத்து கொள்ளலாம். அப்போ புதிய முயற்சியை நம்ம எடுக்காம விட்டுனா அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவே அவங்களுக்கு அதுவே சந்தோஷத்தை, இன்பத்தை கொடுக்கும்.